நாளைக்கான வானிலை நிலவரம்னு பார்க்கும்போது தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே 6ஆம் தேதின்னு பார்த்தா தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7ஆம் தேதிக்கான வானிலை நிலவரம்னு பார்க்கும்போது தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலைன்னு பார்க்கும்போது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் காலை முதல் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள்னு பார்க்கும்போது காலை முதல் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. தினசரி துல்லியமான வானிலை செய்திகளை தெரிஞ்சுக்க நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.